12th chapter 1 book pack problem exercise 1.6. Question is 4 point charges QA, QB, QC and QD located on corners of a square ABCD of side 10 cm. Q ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 2 மைக்ரோகூலம், QB -5 மைக்ரோகூலம், QC 2 மைக்ரோகூலம், QD வந்து -5 மைக்ரோகூலம். What is the force on a charge of 1 மைக்ரோகூலம் placed at the center of a square? இங்கே நமக்கு இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் given values, அதுக்கப்புறம் வந்து சில பிரின்சிபிள்ஸ், ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபார்முலாவை எப்படி இதில் அப்ளை பண்ணுறது. கிவன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா QA ஈக்குவல் டு 2 மைக்ரோகூலம், QB ஈக்குவல் டு -5 மைக்ரோகூலம், QC 2 மைக்ரோகூலம், QD -5 மைக்ரோகூலம். இது எல்லாமே ஒரு ஸ்கொயருடைய 4 கார்னர்லையும் இருக்கக்கூடிய சார்ஜஸ். QA, QB, QC and QD. QA வந்து 2 மைக்ரோகூலம், QB வந்து -5 மைக்ரோகூலம், QC வந்து 2 மைக்ரோகூலம், QD வந்து -5 மைக்ரோகூலம். அடுத்தது 1 மைக்ரோகூலம் சென்டரில் வச்சுருக்காங்க, அது வந்து ஓன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. 1 மைக்ரோகூலம். இப்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சார்ஜும் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அந்த ஓ மேலே கொடுக்குதுன்றதை கால்குலேட் பண்ணி கூட்ட போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு காலையில் பார்த்ததுபடி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா இதுதான். ஃபஸ்ட்டு லைக் சார்ஜஸ் ரெண்டு பக்கத்தில் வச்சு என்ன ஆகும்? ரிப்பல். அதே ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட். நம்ம கூலம்ஸ் லால ஒன்று படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் F இஸ் inversely proportional to R square. F is directly proportional to K into Q1 Q2. அதுக்கு அடுத்தது அதே கூலம்ஸ் ஃபார்முலாவில் கடைசியாக என்ன கொடுத்துருப்போன்னா, இப்போ Q1க்கும் Q2க்கும் இடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பற்றி படிக்கும்போது ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அலாங் த லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்போம். அதாவது இப்போ Q1க்கும் Q2க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் லைன் ஜாயினிங் த Q1 Q2க்கு தான் இருக்கும். இப்போ Q1 பாசிட்டிவ்னு வச்சுக்கணும், Q2வும் பாசிட்டிவ்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல். ஸோ இது என்ன இருக்குன்னா, இது ரெண்டுமே ஸ்டேஷனரி சார்ஜஸ், மூவ் ஆகாது. ஸோ ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். ஃபோர்ஸ் டியூ டு Q1 ஆன் Q2 வந்து இப்படி இருக்கும். அதே ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2 வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். சப்போஸ் Q1 பாசிட்டிவ், Q2 நெகட்டிவ் அப்படின்னா இது அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் Q2 டியூ டு Q1 வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். ஃபோர்ஸ் ஆன் Q2 டியூ டு Q1 வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதே ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2 வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே அன்லைக் சார்ஜஸ். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓ. இது வந்து ஒரு குறிப்பிட்ட மேக்னெட், ஒரு +Q.
இது ஒரு மைனஸ் க்யூன்னு வச்சுக்கோங்க. மொத்தத்தில் ஈக்குவல் மேக்னிடியூட். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சார்ஜஸுடைய நெட் ஃபோர்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா, சப்போஸ் இது ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்தால் ஆர் ஈக்குவல், சார்ஜும் ஈக்குவல், இங்கே இருக்கக்கூடிய சார்ஜும் ஈக்குவல். ஸோ இந்த ஃபோர்ஸ் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இங்கே ரிப்பல், இங்கே அட்ராக்டிவ். ஸோ இங்கே வந்து டபுள் ஆகிடும். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் சார்ஜ் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் சார்ஜை வந்து ரிப்பல் பண்ணும். அதே இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் சார்ஜ் இந்த ப்ளஸ் சார்ஜை வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து 2 டைம்ஸ் ஆகிடும் ஃபோர்ஸ். அதே இப்போ இங்கேயும் ப்ளஸ் க்யூ, இங்கேயும் ப்ளஸ் க்யூ, இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் ஒன்று வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில், டிஸ்டன்ஸ் ஈக்குவல், சார்ஜஸும் ஈக்குவல். ஸோ வந்து டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் க்யூனால இதுக்கு வந்து வரக்கூடிய சார்ஜ் வந்து ரிப்பல்ஸ் இதுதான் வரும், இதனால இதுக்கு வரக்கூடிய சார்ஜ் இப்படி வரும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ஃபோர்ஸ் ஈக்குவல் magnitude for Q and Q, same distance. அப்படின்னா forces opposite direction cancel out each other. இது ரொம்ப முக்கியம். இப்போ சார்ஜ் +1, பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை அது ரிப்பல் பண்ணும். அதே அன்லைக் சார்ஜஸ்னால் அட்ராக்ட் பண்ணும். அலாங் த லைன் ஜாயினிங் த 2 சார்ஜஸ் Q1 அண்ட் Q2. இப்போ நம்ம சம போகிறோம். இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா சேம் மேக்னிடியூட், சேம் டிஸ்டன்ஸ், சேம் சைன். அப்படின்னா இப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ்னா கேன்சல் அவுட் ஈச் அதர் இஃப் தே ஆர் இந்த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். அதே ஒரு சைடு பாசிட்டிவ் ஒரு சைடு நெகட்டிவ்னா டபுள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஜாமெட்ரி ஆஃப் ஸ்கொயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரெண்டுமே ஈக்குவல் 2 மைக்ரோகூலும், பிடி ரெண்டுமே ஈக்குவல், அது வந்து -5 மைக்ரோகூலும். இது எல்லாமே ஓகே. இப்போ ஒரு சாதாரணமாக வெவ்வேறு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸ் ஈக்குவல் எல்லாமே வேறு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் வந்து என்ன பண்ணணும்னா ஜாமெட்ரி ஆஃப் எ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எல்லா சமமும் ஒரே மாதிரி வரும்னு சொல்ல முடியாதுல்ல. பார்த்தீங்கன்னா ABCD இது QA, QB, QC, QD, இது O. நமக்கு கூலம்ஸ் லா தெரியும். கூலம்ஸ் லா வந்து நம்ம எதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணலாம்? சார்ஜஸ், ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் வேணும். இப்போது இந்த டியில் இருக்கக்கூடிய QDக்கும் ஓவில் இருக்கக்கூடிய 1 மைக்ரோகூலமுக்கும் இடையில உள்ள ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். அதாவது நமக்கு என்ன வேணும்னா டிஸ்டன்ஸ் டு சென்டர் O ஃப்ரம் ஈச் கார்னர். அப்போ தான் நம்ம தனித்தனியாக 4 ஃபோர்ஸையும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதுதான் ஆருடைய வேல்யூ.
ஸோ நமக்கு OA வேணும். இது ஸ்கொயருன்றதுனால வந்து 4 சைடு ஈக்குவல்ன்ற மாதிரி இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இது நமக்கு எவ்வளோன்னு வேணும்? டயகனல் D of a square length ஏக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது இந்த டயகனல் Dனா இது ஏனா, இந்த லென்த் வந்து ஏனா D ஈக்குவல் டு A ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ டிஸ்டன்ஸ் டு த சைட் சென்டர் from any of corners OA equal to OB equal to OC equal to OD equal to diagonal divided by 2. So A root 2 divided by 2 equal to A by root of 2. A வந்து நமக்கு தெரியும் 10 சென்டிமீட்டர் இல்லைன்னா 0.1 மீட்டர் டிவைடட் பை ரூட் 2. இது ஜாமெட்ரி ஆஃப் ஸ்கொயர் பார்த்தோம். மைக்ரோகூலும் -5 மைக்ரோகூலும் 2 மைக்ரோகூலும் -5 மைக்ரோகூலும் இந்த மாதிரி வச்சோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கும் சிக்கும் மேக்னிடியூட் சேமாக இருக்குது, 2 மைக்ரோகூலும். டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது, ஸோ சைனும் சேமாக இருக்குது. ஸோ தே கேன்சல் அவுட் ஈச் அதர். அதே மாதிரி இந்த சைடும் பியும் டியும் பார்த்தோம்னா சைன் சேமாக இருக்குது, டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கேன்சல் அவுட் ஈச் அதர். ஸோ இது நம்ம எப்படி கேன்சல் அவுட் ஆகுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக ஃபோர்ஸுக்கு எப்படி ஃபார்முலா எழுதுவோம்? F12, அதாவது 1 2 ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் டியூ டு செகண்ட் சார்ஜ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் டியூ டு QA ஆன் QO பார்க்க போகிறோம். அது நார்மலாக எப்படி வரும்? ஃபோர்ஸ் ஆன் O டியூ டு A. இதில் போத் QAவும் QOவும் பாசிட்டிவ். ஸோ QA என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும் QOவை அலாங் OC. இது நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க கமெண்ட்ஸில். நான் கமெண்ட்ஸில் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ ஓவை தள்ளும் போது OC இந்த டைரக்ஷனில் வரும், ஏன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதே ஃபோர்ஸ் டியூ டு QC ஆன் QO, ஃபோர்ஸ் ஆன் O டியூ டு C பார்த்தீங்கன்னா போத் QC அண்ட் QO ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம்னா QC ரிப்பல்ஸ் QO அலாங் OA டைரக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா QAவோட மேக்னிடியூடும்
QC உடைய மேக்னிடியூடும் ஈக்குவல் 2 மைக்ரோகுலம், டிஸ்டன்சஸும் ஈக்குவல். எல்லாமே ஈக்குவல், ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்றதுனால FA ப்ளஸ் FC ஈக்குவல் டு 0. சிமிலர்லி இந்த டயக்ராம் எடுத்து பியும் டியும் எடுத்தோம்னாலும் F force on O due to B, force due to QB, QB QO என்ன பண்ணும், B வந்து நெகட்டிவ் அப்படின்றதுனால QB வந்து அட்ராக்ட்ஸ் QO. ஸோ என்ன வரும், along OB டைரக்ஷன். அதே ஃபோர்ஸ் ஆன் O due to B வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் due to QD. QD என்ன பண்ணும், அட்ராக்ட்ஸ் QO along OD. ஸோ இதுவும் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், டைரக்ஷன்ஸ் எல்லாமே ஈக்குவல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே FA ப்ளஸ் FC ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி FB ப்ளஸ் FD ஈக்குவல் டு 0. ஸோ டோட்டல் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் பாயிண்ட் O பார்த்தா FOA plus FOB plus FOC plus FOD. இதில் ஈஸி சேம் மேக்னிடியூட் இருக்கிறதுலாம் ஒன்றா வச்சிடலாம். FOA plus FOC plus FOB plus FOD. இது 0, ஸோ இதுவும் 0, ஸோ ஈக்குவல் டு 0 நியூட்டன். ஸோ டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் த 1 microcoulomb charge at the center O வந்து 0 Newton. Thank you for watching and for your kindful support. If you like this video, kindly subscribe and share to your friends.